நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ பார்க்குற காணொலி பார்த்திங்கன்னா பண்ருட்டியில் நடைபெறும் பலா திருவிழா. ஒரு இயற்கையான பலா மர காடு, அதாவது தோப்புகளில் நடைபெறும் ஒரு அற்புதமான ஒரு திருவிழா. தமிழகத்திலிருந்து பரவலாக அனைவரும் வந்திருந்தனர். நம்ம காணொலி பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. வாங்க காணொலிக்குள் போகலாம். பேர் இது வந்து அவகாடோ ஒரு டைப் விதை. இது ஆக்சுவலாக இந்த மண்ணுக்கு வரக்கூடிய வகை. இது செம்மண் தரையில் வந்து நான் என் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஒரு சில விதைகள் இருக்குது மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறதுக்கு. ஆக்சுவலாக அவகாடோ வந்து எல்லா ஊர்லேயுமே விளையக்கூடியது. நீங்கள் சில யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இது இந்த குளிர் இடங்களில் தான் விளையுன்னு போட்டுங்க. அது உண்மையாக கிடையாது. பொதுவாக என்னென்னா இது உலராத்த விதையை நட்டிங்கன்னா தான் இந்த ஊரில் வரும். ஆனால் அதுக்கு சீக்கிரட்டு நீங்கள் காஞ்ச விதையை நடவே கூடாது. அந்த காய் வந்து பழம் ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள விதையை நட்டிங்கன்னா ஈஸியாக வரும். இது அவகாடோ விதை. அப்படியா? மரம் மல்லாட்டை கிடைக்குமா? இந்த சைடு வந்து மரம் மல்லாட்டை. மல்லாட்டையா? மல்லாட்டை பேர் மல்லாட்டையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ளோவே பண்ணுங்கள். உங்கள் பேரை சொல்லுங்கள். நீங்கள் என்ன நண்பர்களே? இது நான் குமரி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன். மக்களுக்கு இலவசமாக விதை கொடுக்கறதுக்காக. இதுக்கு பேர் மரக்கடலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது பழம் பார்த்திங்கன்னா அற்புதமாக செரிப்பழத்துக்கு டேஸ்ட்டில் இருக்கும். இது அற்புதமான ஒரு உணவு. ப்ளஸ் அதுக்கு உள்ளாடி இருக்கிற விலை பார்த்திங்கன்னா 100% நிலக்கடலைக்கு அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். நண்பர்கள், இந்த ஊரில் இதுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க? மல்லாட்டை பயிர். மல்லாட்டை பயிர். ஆனால் அது கடலை தானே அதுக்கு பரப்பேறும். அதனால் இது அற்புதமான உணவு. இதை மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு இந்த பண்ருட்டி பலா திருவிழாவுக்கு நான் வந்திருக்கேன். வந்து வாங்கி பயன்படுங்க. வாழ்த்துக்கள். நண்பர்களே, இது பார்த்திங்கன்னா இது வந்து தேயிலை விதை. இந்த தேயிலை வந்து தமிழ்நாட்டில் வராதுன்னு ஒரு பொய்யான ஒரு புரட்சி பண்ணுறாங்க. ஆக்சுவலாக வரும். இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா 10 விதையில் 3 விதை தான், 30% தான் இதுக்கு முளை வரும். அதான் உண்மை. இந்த தேயிலை விதை நீங்கள் இதுவும் இலவசமாக கொடுக்குறதுக்கு இந்த பண்ருட்டி ஊருக்கு வந்திருக்கேன். இதை வாங்கி பயன்படுங்க. இலவசமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு உண்மை நண்பர்களே, சொத்து இல்லாதவங்க வாங்கி இந்த விதையை வேஸ்ட் பண்ணாதுங்க. இந்த ஒவ்வொரு விதையிலையுமே உயிர் இருக்குது, துளசியாக உழைப்பு இருக்குது. அதனால் தேவையில்லாமல் இந்த விதைகளை வாங்காதுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஐனிக்காவா சொல்கிறீங்க இந்த ஊரில்? நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் பெரு நெல்லி. இது சிவப்பு. இதில் 2-3 வெரைட்டி எங்கள் ஊரில் இன்னும் நிற்குது. இந்த தவிர்த்த சீசன் கிடையாது. உங்கள் ஊரில் நீங்கள் அது என்னன்னு சொல்கிறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். நீங்கள் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க வந்து வேறு ஏதாவது பேசுகிறாங்க. நான் அந்த நேரத்தில் மைண்ட் செட்டுக்கு வரலன்னா அப்போ நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் ஒரு மாற்றி நண்பர்களே, இது பாருங்கள். இது சிவப்பு நெல்லிக்காய். இது நாஞ்சில் நாடு குமரி மாவட்டத்தில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு இது. இந்த நெல்லிக்காய் வந்து பொதுவாக என்னென்னா இதில் நாங்கள் தவறாக நினைக்காதாங்க. இதில் ஹோம்மேட் ஒயின் பண்ணுறோம். இது வந்து ஹை ப்ரெஷர்காரங்களை லோ ப்ரெஷராக மாற்றும். இது ஒரு அற்புதமான உணவு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஆனால் ஹை ப்ரெஷர் உள்ளவங்க இதை சாப்பிடக்கூடாது. அதுக்கு சைடு எஃபெக்ட் தான். இந்த விதையும் வந்து இந்த ஊர் மக்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கும். பண்ருட்டி மக்கள் வளம் பெறணும். இந்த மண்ணை வணங்க நான் கடமைப்பட்டிருக்கேன். பண்ருட்டி செம வருங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. லோ ப்ரெஷர் சாப்பிடலாமா? லோ ப்ரெஷர்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. ராம்சீதா தான். ராம்சீதா எத்தனை கிலோ வருதுன்னு சொல்லுங்கள். இது சீதா மரத்தின் 7 வகைகளில் இது ஒன்று. இது ராம் சீதா. வரலாறு படித்தீங்கன்னா ராமரும் சீதாவும் ஃபேவரட்டாக அவங்களுக்கு ஃபுட் ஆனதுனால தான் இதுக்கு ராம் சீதான்னு பேர் வந்துச்சு. முள் சீதா, ராம் சீதா, சீதா விதைகள் வந்து இந்த ஊருக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். இந்த மக்களுக்கு இருக்கிற வளத்தோடு வளம் கூட்டணுன்னு தான் எனக்கு கோட்பாடு. குமரி மாவட்டத்திலேருந்து இந்த இலவச விதைகள் கொடுக்கறதுக்கு இந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். வாழ்த்துக்கள். வாங்கி எத்தனை கிலோ வரைக்கும் வரும்? எனக்கு இது வந்து ஆக்சுவலாக ஒரு 1 கிலோ வரை வருங்க. இது வந்து ரொம்ப வறுமையில் வாழ்ந்த காய். இதுக்கு சரியாக அந்த ஓனரை ஃபீட் பண்ணலை. இது பச்சை தான் நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே சாப்பிடலாம். ஆமாம், பச்சை காயாட்டு சாப்பிடலாம். ஃபுல்லாகவே இனிப்பாக இருக்கும். பழத்து தான் சாப்பிடுவோம். ஃபுல்லாகவே இனிப்பாக தான் இருக்கும். ஃபுல்லாகவே இனிப்பாக தான் இருக்கும். ப்ளஸ் இதுக்கு ஸ்மெல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த சைக்கோ மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வையெல்லாம் மாற்றக்கூடிய சக்தி இது இருக்கிற ஸ்மெல் பண்ணாது. இது ஒரு அற்புதமான உணவு நண்பர்களே. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இதுதான் மதனகாமப்பூ. இது சொல்லலை. இது வந்து ஹார்ட்டில் பிளாக் எடுக்கக்கூடியது. நண்பர்களே வணக்கம். இந்த அந்தி மல்லியை பற்றி நான் சொல்லி தான் ஆகணும். இந்த சாயங்கால மல்லி, அந்தி மல்லி, 4 மணிப்பூ நிறைய இவருக்கு புனைப்பெயர் இருக்குது. உலகத்திலே வெளிப்புறம் இருக்கிற கட்டிகள், கேன்சர் கட்டி முதல் கிடைக்கக்கூடிய ஒரே உன்னதமான செடி தான். இந்த செடியை வந்து ஒரு 21 நாள் அரைச்சி பூசினீங்கன்னா
அவங்களுக்கு கேன்சர் கட்டி, பிரஸ்ட் கட்டி, அதாவது புண் இல்லாத கேன்சர் கட்டிகள் 100% உடஞ்சி வெளியே போயிடும். இது ஒரு இந்த விதையை வந்து இந்த மக்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வந்திருக்கேன். இது வந்து ஒரு அற்புதமான மூலிகை. நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணி உயிரை இழக்கிறீங்க. ஆனால் இந்த மாதிரிப்பட்ட இதுகளை வாங்கி பயன்படுங்க. இதை பற்றி ஏதாவது சந்தேகம் உண்டுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கலாம். 770-830-6964 மரியா சுக மூலிகைகம், குமரி மாவட்டம். இல்லை, நான் நிறைய பேர் கொடுத்து கட்டியெல்லாம் உடஞ்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நண்பர்களே, இது வந்து ஆண் மரத்துக்கு பூ, மதனக்காம பூ. இது பெண் மரத்துக்கு விதை. இந்த விதையிலேருந்து தான் இந்த மதனக்காம பூ வருது. ஆக்சுவலாக இதை வந்து இது ஆனா பண்ணான்னு நமக்கு தெரியவே செய்யாது. அது நட்டு முதல் இலை வந்த அப்புறம் தெரியும். முதல் இலையில் வந்து வர்ற நீளத்தில் வந்து பாதிக்கு மேல் முள் இருந்துச்சுன்னா இது ஆண் மரம், பாதிக்கு குறைவாக முள் இருந்துச்சுன்னா பெண் மரம். இந்த விதைகள் வந்து ஒரு விதை 50 ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம். இது இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு விதை 60,000 ரூபா மார்க்கெட் இருக்குது. வளர்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? இது வளர்கிறதுக்கு பெண் மரம்னா 35 வருஷத்துலேயே உங்களுக்கு பலன் தரும். ஆண் மரம்னா 185 வருஷம் தரும். ஆனால் இது முளை வந்து ஒரு 8 மாதத்துல தான் வெளியே வரும். 8 மாதம் பொறுமையாக காத்திருக்கணும். நான் இப்போ தொட்டியில் நட்டு செக் பண்ணியிருக்கேன். 2.5 வருஷத்தில் 3 இலை வந்திருக்கு. இது ஒரு அற்புதமான மூலிகை. என் ஃபேஸ்புக்கில் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதுக்கு அப்படியே. ஆமாம், வாழ்த்துக்கள் நண்பரே. நண்பர்களே வணக்கம். நண்பர்களே வணக்கம். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா வயக்கரான்னு தான் காட்டும். உலகத்திலே வந்து வயக்கரா உங்களுக்கு ஒரு டேப்லெட் வந்து 38 ரூபா இருக்குது ஒரிஜினல். நீங்கள் ஒரு 80% நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குறது எல்லாமே டூப்ளிகேட்டு. நான் உண்மையை சொல்கிறேன். இது பாருங்கள், இது குதிரை பிடிக்கன். இந்த விதையும் வந்து அதை நடக்கூடிய மக்களுக்கு நான் இலவசமாக கொடுக்குறது வந்திருக்கேன். இதுவும் வந்து ஒரு விதை வந்து நல்ல விலை இருக்குது, ஆனால் ஃப்ரீயாக கொடுக்க வந்திருக்கேன். இது வந்து நம்ம இலவு மரத்து குடும்பத்தை சார்ந்தது. 7வது வருஷம் நல்ல பலன் தரும். ஆண்கள் வந்து தவற நினைக்கக்கூடாது நண்பர்களே. இதை டெய்லி 3 விதை சாப்பிட்டு 5 கல்யாணம் பண்ணலாம். பெண்கள் வந்து 3 விதை சாப்பிட்டாங்கன்னா 7 கல்யாணம் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான பொருள். இதை பதிவு போடும்போது நிறைய நண்பர்கள் கெட்ட வார்த்தை போடுவாங்க. நான் அதை கண்டுக்கிறதில்லை. நான் உண்மையை பேசி தான் ஆகணும். ஏன்னா உண்மையை வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்காக தான் நான் படைக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ இடர் வந்தாலும் நான் அதை கண்டுக்க மாட்டேன். அப்படி முன்னேறிட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கு அந்த யூடியூப் நண்பர்கள் ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க. அதுவும் நான் மறக்கலை. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ரொம்ப குறைவாக தான் நான் பார்த்தேன். இது வந்து திவரன் பெயரில் மரக்கடலை மரப்பயிர். இது வந்து 30 அடி உயரம் வரை வளரும் நண்பர்களே. இது வருஷம் பூரா காய்க்கும். பொதுவாக நம்ம தூரை வந்து ஒரு தடவை காய்ச்சோன்னே அதை நம்ம பிடுங்கி எறிஞ்சிடுவோம். இதை நீங்கள் பிடுங்கவே கூடாது. 10 வருஷம் உங்களுக்கு நான் ஸ்டாப்பாக பலன் தந்துகிட்டே இருக்கும். இது இந்த ஊரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். விவசாய நண்பர்களுக்கு இலவசமாக இருக்க விதை கொடுக்கப்படும். தோற சைஸ் இதுதானா? ஆமாம், இவ்வளோ தான். ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பாருங்கள். கிடைக்காது மரத்தோடு. இது கிடைக்காத விதை. இதை வந்து விவசாயிகள் மட்டும், தேவையில்லாதவங்க அதை வாங்காதுங்க நண்பர்களே. இங்கே பண்ருட்டி மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வந்திருக்கேன். விவசாயம் பண்ணுற அளவுக்கு தெரியல. வெரிகோஸ் வெயின் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு. அதனால தான் விதைப்பை சுரட்டல் வந்து நிறைய பேருக்கு மிளட்டுத்தன்மையாக வருது. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல சுடுதண்ணியால் கால்களை கழுகணும். நல்ல சுடுதண்ணியால் கால்களை கழுகிட்டு இதை வந்து அரைச்சி கல்லுப்பு, இதுக்கு என்ன பேர்? அது இங்கிலீஷ் பேர். தமிழ் பேர் ஏதாவது இருக்கா இதுக்கு? யாருக்காவது தமிழ் பேர் தெரியுமா? 200 ரூபா கேஷ் ப்ரைஸ். யாருக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். ஓகே. இதை வந்து அரைச்சி அதுக்கு உள்ளாடி கல் உப்பும் போட்டு இந்த இதுக்கு இலையும் சேர்த்து அரைச்சி பூசுங்க. இது போடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல சுடு தண்ணி ஊற்றிங்கன்னா வெரிகோஸ் வெயின் 100% தீர்வு வரும் நண்பர்களே. இது வந்து மிகப்பெரிய வியாபாரமாக போயிட்டுருக்கு. அந்த வியாபாரத்தை நான் இன்னும் உடைக்க தான் வந்திருக்கேன். இது இயற்கையாக கிடைக்கக்கூடிய மருந்து. இதை பயன்படுத்துங்க. 100% வாழ்த்துக்கள் நண்பர்களே. நமக்கு தெரியாது. தமிழ் பேர் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்லிடுறேன். தமிழ் பண்டிகை தமிழ் பேர் இது ஆக்சுவலாக இது காய் வடிவத்தை எடுத்து அந்த ஜூஸை வெளியே கொட்டிட்டு இந்த கால்களுக்கு இடையில கைகளுக்கு இடையில எல்லாம் அந்த சீல் வடிக்கிறக்கூடிய அந்த புண்கள் வருது இல்லையா, அதுக்கு வந்து இதுக்கு அந்த தோடையும் தடவி லைட்டாக கல்லுப்பும் போட்டிங்கன்னா 100% தீர்வு வரும் நண்பர்களே. இதை பற்றி மேலும் அறிய விரும்பினா என் ஃபோன் நம்பர் 7708306966. வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஓகே.
நண்பர்களே வணக்கம். இதுக்கு பேர் தமிழில் நம்ம சொல்கிறோம் ஜங்கிள் ஜாக் ஃப்ரூட், ரெயில் ஜாக் ஃப்ரூட், ஃபாரஸ்ட் ஜாக் ஃப்ரூட். இந்த 3 நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா அவகாடோட மிகவும் சத்தான உலகத்தில் இருக்கிற ஒரே பலாப்பழம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு விதையில் வந்து ஆயில் செய்து சாப்பிட்டீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பாதிப்புகளும் தீரும். மலட்டுத்தன்மை முதல் எல்லாம் தீரும். இது ஒரு அற்புதமான பலாக்காய். இதுக்கு எண்ணெய் எடுத்து வந்து யாராவது தருவீங்கன்னா நான் 1 லிட்டருக்கு வந்து 2000 ரூபா தரது ரெடியாக இருக்கேன். எண்ணெய் யாராவது எடுத்தாருங்க 2000 ரூபா தரேன். மார்க்கெட்டிங் பண்ண தெரியும். யாராவது முடிஞ்சிச்சுன்னா அதை இதை தாங்குறாங்க. பழுத்து இருக்கா? என்னங்க பழுத்து இருக்காது. இந்த பழம் இல்லைங்க, எக்ஸ்பைர் ஆகிடும். இது வந்து மரத்து உரங்க, தனி மரம். ஒரு செடி 7 வருஷம் காய்க்கும். நண்பர்களே வணக்கம். இதுதான் கறிப்பலா. இது கறிப்பலா ஏன் பேர் போட்டாங்கன்னா கறி வைக்கிறதுக்கு மாத்திரம் இல்லை, இது மாட்டுக்கறி மரம் சத்துக்கள் இருக்குது. தொடர்ந்து ஒரு 7 இஸ்ரேல் நாட்டில் பார்த்துருக்கீங்க, டெய்லி இதை கொடுக்குறாங்க உணவு. வைக்கலாம் அவனுக்கு அவ்வளோ காரணம். இது அளவுக்கு அதிகமான சக்தி கறிப்பலா. இது வந்து பிரியாணியில எங்கள் ஊரில் இது போடுறாங்க. இது ஒரு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒன்று நேற்றுக்கு நான் எங்கள் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது இன்னைக்கு அழுகிடுச்சு. இது வந்து தேயிலை செம்ம டேஸ்டான பழம். இது சீத்தாப்பழம் மாதிரி ருசியாக இருக்கும். பொதுவாக யாருமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. நான் வாய் வச்சதுனால சாப்பிட இஷ்டம் பண்ணி போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது அற்புதமான உணவு. கறிப்பழம் செம்மையாக இருக்குது. கொட்டலாக இருக்காது. கொட்டை இருக்கும், அதை முளைக்காது. வேரில் தான் வரும். சீத்தாப்பழம் மாதிரி சாப்பிட்றீங்க. சார் பழக்குங்களா சார்? எவ்வளோ நாள் விட்டா சாப்பிட்டு பழக்கம்? மார்னிங் டிஃபன் சூப்பர். டேஸ்ட் எப்படி இருக்குது? எந்த மாதிரி சொல்லி? இது வந்து சீத்தாப்பழத்தை மாதிரி தான் டேஸ்ட் போடுது. இது வந்து கட்டாயம் சர்க்கரை அதிகம் தூரப்பு இதில் கொஞ்சமாக இருக்குது. அதனால இது அற்புதமான உணவு தான். 1 ரூபாயாக போட்டாலும் வந்துருமா? அதுக்குள்ள 100 ரூபாய் தான் இருக்கும். இல்லை இதுவரை பழத்தை கன்னியாகுமரி நண்பர்களே, இது புளிச்சக்காய். புளிக்கு ஈக்குவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு காய். இது அளவுக்கு அதிகமான புளிப்பு இருக்கும். இதுவும் லோ ப்ரெஷர் உள்ளவங்க சாப்பிடக்கூடாது. நான் ஒயின் செய்து வச்சுருக்கேன். அற்புதமாக இருக்கும். இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஒரு 100 மரம் நினைச்சுன்னா ஏதாவது ஒரு மரத்துக்கு முட்டில் தான் இருக்க காயிலிருந்து விதை முளைக்கும். இந்த ஊரில் கொடுக்கறதுக்காக நான் இலவசமாக 200 தை கொண்டு வந்திருக்கேன் இந்த ஊர் மக்களுக்கு. இது வந்து புளிச்சக்காய் செடி பொதுவாக வராது. அது எந்த மரத்தில் உள்ள காயில் தான் விதை வரும்னு செடி வரும்னு எனக்கே தெரியாது. ஆனால் நான் அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். இது இந்த ஊர் மக்கள்கிட்ட போய் சார்னு கொண்டு வந்திருக்கேன். இலவசம். ஓகேங்க. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் இங்கிலீஷில் வல்கானோ சால்ட்னு சொல்கிறாங்க. எரிமலை உப்பு. நம்ம கல் உப்பு பூமிக்கடியில் இருக்கிறது. அந்த எரிமலை வருகிற இடத்துல வெளியே வரும்போது அது இப்படி தான் வருது. பாருங்க, எரிஞ்சது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த உப்பு வந்து நீங்கள் மன்னிக்கணும், இது தங்கத்தோட ரேட்டு கூடுதல். இதில் முட்டைக்கு மஞ்சள் கரு டேஸ்ட் அளவுக்கு அதிகமாக இருக்கும். இதை நான் ஆக்சுவலாக 8 மணி நேரம் வறுத்த உப்பு. 8 மணி நேரம் இந்த உப்பை வறுத்தீங்கன்னா எத்தனை லட்சம் வருஷம் ஆனாலும் அது கட்டே போகாது. அதை பாகம் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இந்த நாஞ்சில் நாட்டு மக்களுக்கு தெரியும். அது நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கேன். பாருங்கள், அது எரிமலை உப்பு பார்த்தாலே தெரியுதா? இது ஆனால் இது சரியான கேள்வி. இந்த உப்பு எங்கே கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இது ஃபுஜி ஐலண்டில் கிடைக்குது. எங்கள் கையில் எப்படி வருதுன்னா பண்டமாட்டு முறை. எந்த மூலிகை கொடுத்தாலும் இதை வாங்குறதுக்கு எங்களுக்கு தெரியும். பண்டமாட்டு முறை தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். ஒரு காசுமே செலவு பண்ண மாட்டோம். ஆனால் இது மக்கள் பார்வைக்கு கிடைக்காது. இது வந்து அரபு மன்னர்கள் இந்த உப்பை சாப்பிட்றதுனால தான் அவங்க ஒரு தடவை சாப்பிட்ட ஒரு பேசின ஒரு வார்த்தை ரிட்டர்னே பண்ண மாட்டாங்க. அவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மூளை ஒரு பலன் தரக்கூடிய ஒரு உப்பு தான் இது. இந்த ஊர் மக்களை டேஸ்ட் பண்ணுறது என் வாய்ஸ் மெசேஜில் வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். மேபி கிடைக்காமலே இருக்கலாம். 100 கிராம் ரேட்டு 100 கிராம் இல்லை 10 கிராம் பண்டமாட்டு முறை. நீங்கள் என்ன தர்றீங்கன்னு என்கிட்ட சொல்லணும். இதுக்கு ஈக்குவலாக தர்றீங்கன்னு தெரியும். டேஸ்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குல்ல? அப்படி நம்ம மூளை அப்படி அக்யூரேட்டாக மாற்றணும். இது எப்படி நான் சாப்பாடு யூஸ் பண்ணுறதா? என்னது இது நண்பரே? இது மன்னிக்கணும், கல்கண்டா
நண்பர்களே வணக்கம். இது இந்தியாவில் இருக்கிற பாறையில் இருக்கிற உப்பு வகைகள் பாருங்க. இது வந்து மக்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்து இந்தியன் பாறைகளில் கிடைக்கக்கூடிய பாறை உப்பு வகை. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் உப்பு. அந்த இஸ்ரேல் நாட்டில் கிடைக்கிற உப்புக்கு இணையான உப்பு நம்ம நாட்டிலையும் கிடைக்குது. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி, அதனால் மக்கள் இதை வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. சாப்பிட்றதுனால என்ன அதான் மூளை ஆக்யூரேட் ஆகும். நீங்கள் தவறு செய்ய மாட்டீங்க, தவறாக பேச மாட்டீங்க. அதனால் இது அற்புதமான உணவு. இது இந்த ஊர் மக்களுக்கு, பண்ருட்டி மக்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். சாப்பாட்டில் கூட கட்டுப்படி ஆகாத காசு. நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா இது தவறாக நினைக்கக்கூடாது. நீங்கள் நவரத்தின மோதிரத்தில் 9 கல் இருக்கு இல்லையா, அதுக்கு கருப்பு கல் இதுதான். இது பிளாக் டைமண்டு. நீங்கள் இதை கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது புதன் ரேகையிலேருந்து எரிஞ்சு விழுந்த கல்லுன்னு உங்களுக்கு காட்டும். இது வந்து பட்டத்தை தெரியாது, ஆனால் இது வந்து மக்களுக்கு விலைக்கு கேட்குறவங்களுக்கு தான் கொடுக்க வச்சுருக்கோம். நான் கேட்குற ரேட்டு கிடச்சின்னா கொடுப்பேன். வாழ்த்துக்கள். அப்படியா பார்க்கலாம் ஐயா, தள்ளி நில்லுங்க. கொஞ்ச நேரம் நம்மள இதை பார்த்துருங்க. இதுதான் மணிமுள்ளுன்னு சொல்கிறது. பாருங்கள், அதை அசைது பாருங்கள். 27 சுற்று வர சுற்றும். இதுக்கு மணி உப்பின் வகைகள் நிறைய உப்பு நாங்கள் பஞ்சமாத்து முறையில் வாங்கி வச்சிருக்கிறோம். இஸ்ரேல் நாட்டு பாறை உப்பு. நம்ம நாட்டு மண்ணை உப்பை பார்த்துருக்கீங்க, வெள்ளை கலர்லையும் அந்த நாட்டில் உள்ள உப்புகளுக்கு மூளை அக்வரேட் ஆகும். வாழ்த்துக்கள்.